ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுலகம் என் பாரதி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸு தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். மல்டி கண்டென்ட் எல்லா வகையான தகவல்களும் நம்ம சேனலில் இருக்கும். ஆன்மீகத்துலேருந்து சமையல், கிச்சன் டிப்ஸ், இந்த மாதிரி பலவிதமான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ப்ளே பட்டனும் கிடச்சிருச்சு. 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டிட்டேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எவ்வளோ யூடியூபர்கள் மத்தியில் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைபர் செஞ்சு என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான செயல்களையும் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். எனக்கு டைலரிங் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எனக்கு தேவையான ப்ளவுஸ் இந்த மாதிரியானதெல்லாம் நான் தச்சிட்ருக்கேன். அதில் மிஞ்சி தூக்கி நம்ம குப்பையில் போட போகிற துணி தான். இல்லைனாக்கா எதுக்காகுது வேஸ்ட்டாக தூக்கி தொடச்சி போடுவோம். அந்த துணியை வச்சு தான் இன்றைக்கி வீட்டில் நம்ம ஃப்ளவர் வாஸ் சூப்பராக நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே நம்ம கைகளாலேயே செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த பூவு நம்ம 4 விரல்களை வச்சு அழகாக செய்யக்கூடியது. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கும். இதை நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு கூட தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தலையில் கூட பூவாக வைக்கலாம். இதே போல் நிறைய பூக்கள் செஞ்சு கொண்டையாக கூட நம்ம வச்சுக்கலாம். கொண்டையில் கூட நம்ம சுற்றிக்கலாம். இதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கைகளாலேயே திரட்டியும் செய்யலாம். அப்படி கைகளால் திரட்ட முடியாதவங்க இந்த மாதிரி காது குடையிற ஸ்பாஞ்சை வச்சு இந்த மாதிரி நல்லா தெளிவாக தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு 4-5 சுற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி உல்ட்டாவாக மடித்து விட்டுக்கோங்க. இப்படியே நாம் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது அழகாக ரோஸ் மாதிரி லாஸ்ட்டில் வந்துடும். நல்லா கவனித்து செஞ்சோன்னா ஈஸியாக செய்யலாம். எனக்கு டைலரிங் சொல்லிக் கொடுத்த அக்கா தான் எங்கள் ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் டைலரிங் சொல்லிக் கொடுத்த அக்கா தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க. நான் நிறைய பூ செஞ்சுருக்கேன். இதே போல் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வச்சு கூட அடிச்சிருக்கேன். என் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு வெல்வெட் துணியில் செஞ்சுட்டு அதுக்கு நிறைய டிசைன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எங்கள் ஊர் முள்ளாட்சி அம்மனுக்கு கூட நான் சாமிக்கு கையில் பூ சென்று கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு கூட நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலர்லேயும் நம்ம செஞ்சு இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பெவிக்காலோ பெவிக்குயிக்கோ வச்சு உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு இந்த ப்ளூ கலர் பூவில் மட்டும்தான் நான் ஒட்டியிருக்கேன். சாரி, நான் ஒட்டினதை வீடியோ எடுக்கலை. பூ மட்டும் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ பெரிய பூ வேணாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இதை சுற்றி முடிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த துணியை வச்சுட்டு ஒரு நாட்டு போட்டு நல்லா கட்டிடுங்க. நான் இன்றைக்கி பூ கட்டுற நூல் போட்டு தான் கட்டியிருக்கேன். இது கலண்டு விழாமல் இருக்கிறதுக்காக தான். நீங்கள் பெவிக்கால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஒட்டுறதை விட இந்த மாதிரி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இத்தனை பூ நான் செஞ்சுருக்கேன். இதில் ஒன்று மட்டும்தான் நான் ஸ்டோன் ஒர்க்கு செஞ்சுருக்கேன். இந்த பிங்க் கலர் ஒரிஜினல் ரோஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வீட்டில் இருந்த சின்ன டப்பாவில் நான் சும்மா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது பவுடர் டப்பாவோ இல்லை ஏதோ இந்த ஃப்ளவர் வாஷ் வைக்கிற பாக்ஸோ இருந்துச்சுன்னா அதில் வச்சிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கையால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு அழகாக வச்சுருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி காலேஜுக்கு என் பொண்ணுக்கு இந்த பூவை தான் நான் வச்சு விட்டேன். ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த துணிகளில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே இருக்குது பாருங்கள்.